எத்தனை பேர் ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போக சந்தோஷமா இருக்கிறீங்க? பாருங்க, ஆண்டுடைய வார்த்தை தான் உங்களை போட்டு உழுக்கும். ஐ நோ த பிரசன்ஸ் ஆஃப் காட் வென் யூ வர்ஷிப். அது உங்களுக்கு அற்புதங்களை செய்திருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஒரு ஃபர்டைல் கிரவுண்டை ஏற்கனவே அது ரெடி பண்ணியிருக்குது, தயார் பண்ணி வைத்திருக்கிறது. இங்கே பேசப்படுகிற வார்த்தை உங்களுடைய இருதயங்களில் அது விதையாய் வந்து விழும் பொழுது அது 30, 60, 100 அது பலன் கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்துங்கிறதுல சந்தேகமே இல்லை. எத்தனை பேர் எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க? இன்னைக்கு ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். அது விதைப்பும் அறுப்பும். இது வந்து பழைய உடன்படிக்கையிலேருந்து ஆரம்பித்து இப்போவும் இந்த ரூல், இந்த கிங்டம் பிரின்சிபல் இன்னைக்கும் இருக்கு. அது விதைக்கிறதும் அறுக்கிறதுமா இருக்கிறது. இதை குறித்து நம்ம பல காரியங்களை பார்க்க போகிறோம். இதிலிருந்து ஆண்டவர் எப்படி உங்களுடைய தேவைகளை சந்திக்க போறார் அப்படின்னு பார்க்க போகிறோம். எத்தனை பேர் எக்ஸ்பெக்டட் ஹார்ட்டோட இருக்கிறீங்க? எத்தனை பேர் எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க? இங்கே பாருங்க, விதைச்சா ஒரு பெரிய அறுவடை இருக்கும். எதெல்லாம் விதைக்கிறோம்? நம்ம பணத்தை விதைக்கிறோம், நம்ம காசை விதைக்கிறோம், அன்பை விதைக்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய அழுகையை கூட விதைக்கலாம், உங்களுடைய கஷ்டமான நாட்களை கூட விதைக்கலாம், உங்களுடைய புரோக்கன் ஹார்ட்டை நீங்கள் விதைக்கலாம், மோசமான நாட்களை நீங்கள் விதைக்கலாம். அதிலிருந்து கூட ஆண்டவர் வேற விதமான அறுவடையை தருகிற தேவன் என்று நம்ம பார்க்க போகிறோம். ஜென்ரலாக ஆண்டவர் உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறார்னா எப்போ சந்திக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் நல்லா இருக்கிற நேரத்தில் நல்லா உழைச்சிங்கன்னா உங்களுக்கு நிறையா போனஸ் வருது. ஒருவேளை நீங்கள் லீவ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு போனஸ் வராது. அப்படியெல்லாம் தான் உலக காரியங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்குது. நீ நல்லா உழைச்சினா, ஓட்டி பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ஒர்க் பண்ணினா உனக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும் அப்படின்னு இந்த உலக காரியங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் இன்னைக்கு நம்ம எதை பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய நெருக்கத்தில் ஆண்டவர் எப்படி பெருக்கத்தை கொண்டு வர போகிறாருன்னு பார்க்க போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம எல்லா சைடும் நெருக்கப்பட்டாலும் ஆண்டவர் விசாலமான இடத்துக்கு நம்மளை கொண்டு வந்து வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வார்த்தையை உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய வாழ்க்கையில் நான் சொல்கிறேன். யாராவது யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா? நான் எல்லா சைடும் நெருக்கப்பட்டிருக்கிறேன், பணத்தில் நெருக்கப்பட்டிருக்கிறேன், சமாதானத்தில் நெருக்கப்பட்டிருக்கிறேன், எல்லா சூழலையும் நான் நெருக்கப்படுறேன் அப்படின்னு யாராவது நினைத்து இந்த காலை வேளையில் வந்திருந்தீங்கன்னா, ஆண்டவர் விசாலமான இடத்துக்கு கொண்டு போகிற நாளாக இருக்க போகிறது. இந்த நாள் ஒரு ரெஹபோத் அபிஷேகம், ரெஹபோத் என்கின்ற இடத்துக்கு உங்களை அழைத்து கொண்டு போகிற நாளாக இருக்க போகிறது. எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 12 14 வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 12 14. அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். 13. அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதில் எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். எல்லாருக்கும் இந்த பகுதி நல்லா தெரிஞ்சிருக்கும். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, அந்த தேசம் முழுவதும் பஞ்சம், அந்த தேசம் முழுவதும் வறட்சி. பாருங்க, ஆண்டவர் தான் சொல்றாரு, நான் காட்டுற இடத்துக்கு பக்கத்தில் போய் உட்காரு, யோர்தான் என்கிற நதி பக்கத்தில் நீ போய் கேம்ப் இடு, நான் உன்னை தேவைகளை சந்திக்கிறேன், நான் உன்னை போஷிக்கிறேன்னு ஆண்டவர் தான் சொல்றாரு. ஒருவேளை உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் வருது, ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுக்குறார், நீங்க அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிறீங்க. ஆண்டவருடைய வார்த்தை அது பொய்யா உண்மையா? ஆண்டவருடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறுமா நிறைவேறாதா? கண்டிப்பா ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்த நதி பக்கத்தில் போய் உட்காரு, நான் உன்னை போஷிக்கிறேன்னு எலியா கிட்ட சொல்றாரு. அந்த நதி கிட்ட போய் உட்கார்றாரு, ஆண்டவர் போஷிக்கிறாரு. காகங்களை கொண்டு அப்பமும் இறைச்சியும் காலையிலையும், இங்கிலீஷ் பைபிளில் போட்டிருக்கு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர், டான் 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 டான்னு வந்து காக்கா கொடுக்குது. இதில் என்ன ரொம்ப ஆச்சரியம்னா, காக்கா கொடுக்கிற ஒரு பறவை கிடையாது, புடுங்குற ஒரு பறவை. இன்னைக்கு நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், யார் யார் உங்ககிட்ட இருந்து பிடுங்கி இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் மறுபடி கொடுக்க போகிறாங்க. நேரத்தை பிடுங்கினவங்க, உங்களுடைய எஃபர்ட்ஸை பிடுங்கினவங்க, உங்களுடைய உழைப்பை பிடுங்கினவங்க, உங்கள் மேனேஜராக இருக்கலாம், உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், பேங்கே இருக்கலாம், உங்ககிட்ட இருந்து பிடுங்கி இருந்தால் மறுபடி திரும்பி கொடுக்குற காலை வேளையாக, சீசனாக இருக்க போகிறது. பிகாஸ் when my God provides, it will be supernaturally. அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்டதான விதத்தில் தான் ஆண்டவர் உங்களை போஷிக்கிறார், உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த இடத்துல பார்க்குறோம், காகங்களை கொண்டு போஷிக்கிறாரு, அந்த நதி பக்கத்தில் உட்கார வைக்கிறாரு. பாருங்க, ஆண்டவர் துவங்கினது மோசமான முடிவில் போய் முடியுமா?
டெஃபினட்டாக முடியாது. ஆண்டவர் துவங்கின கல்யாணம் மோசமான முடிவில் போய் முடியாது. ஆண்டவர் துவங்கின பிஸ்னஸ், ஆண்டவர் துவங்கின ஊழியம், ஆண்டவர் துவங்குற எந்த காரியமும் மோசமான எண்டிங் இருக்காது. ஆனால் இங்கே ஒரு சின்ன மோசமான எண்டிங் மாதிரி எலியாவுக்கு ஒரு ஃபீலிங் வருது. என்ன ஃபீலிங்னா, அந்த தண்ணி திரும்பி காஞ்சி போயிடுது. உடனே நான் அங்கே இருந்திருந்தேன்னா நான் யோசிச்சிருப்பேன், இது ஆண்டுடைய சத்தமா ஏன் சத்தமானு தெரியல, ஆண்டவர் இங்கே வந்து என்னை உட்கார சொன்னார், நான் உட்காந்தேன், ஆனால் அந்த தண்ணி தீந்து போச்சே அப்படின்னு எலியா யோசிக்க சான்சஸ் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு பெரிய பிக்சர் ஆயத்தம் பண்ணுறாரு. என்னன்னா, சாரேபாத் என்கின்ற ஊரில் ஒரு விதவை இருக்கிறா, நீ அங்கே போகிறதற்காக தான் இந்த தண்ணியை ஆண்டவர் க்ளோஸ் பண்ணுறாரு. சம்டைம்ஸ் காட் இஸ் க்ளோசிங் சம் டோர்ஸ், சம்டைம்ஸ் காட் இஸ் க்ளோசிங் த டேப். ஏன்னா ஒரு பெரிய ஊற்றுக்கு நேராக, ஒரு பெரிய அற்புதத்தின் ஊற்றுக்கு நேராக, கிருபையின் கடலுக்கு நேராக உங்களை அழைத்து செல்லுகிறதற்காக சின்ன சின்ன டேப் எல்லாம் ஆண்டவர் க்ளோஸ் பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க டேப்பு கடியில் உட்காந்துட்டு தண்ணி வரலையேன்னு யோசிக்கலாம். ஆண்டவர் வேற ஒரு இடத்துக்கு அழைத்து கொண்டு போகிற காலத்திற்குள்ள ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். இஃப் somebody seated in this place, இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க யாரோ, ஐயோ என்னுடைய இன்கம் ஒரு முற்றுப்புள்ளிக்கு வந்தது, என்னுடைய சோர்ஸ் ஒரு ஸ்டாக்னன்சிக்குள்ள வந்திருக்குதே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஆண்டவர் ஒரு பெரிய இடத்திற்கு, ஒரு ஹிஸ்டரி மேக்கிங் இடத்திற்கு, அபண்டன்ஸ் என்கின்ற இடத்துக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு போக போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதே மாதிரி தான் ஈசாக்கு, அவன் ஏசேக்கு, சித்னா அப்படின்னு 2 இடத்துல போய் அவன் கிணறு தோண்டின உடனே தண்ணி வந்துச்சுங்க. தண்ணி வராமலாம் இல்லை, தண்ணி வந்துச்சு. தண்ணியோட பிரச்சனையும் வந்துச்சு. தண்ணியோட சேர்ந்து எனிமீஸும் வந்தாங்க. தண்ணியோட சேர்ந்து எல்லா தலைவலியும் வந்துச்சு. அந்த மாதிரி இடத்த ஆண்டவர் உங்களுக்கு உண்டு பண்ணுகிறதுல ரெஹோபோத் என்கின்ற இடத்துக்கு கொண்டு போகும் பொழுது அங்கே பிரச்சனையும் கிடையாது, அழுகையும் கிடையாது, எதிரிகளும் கிடையாது. நீங்களும் தண்ணீரும் அவரும் அப்படிங்கிற நிலைமைக்குள்ள ஆண்டவர் உங்களை கொண்டு போகிற காலத்திற்குள்ள. எஸ் 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 எத்தனை பேர் இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்றீங்க? எத்தனை பேர் இதை பெற்றுக்கொள்ளுகிறீங்க? வாக்கு தத்துவத்தை பாருங்க. இதெல்லாம் முடிஞ்ச உடனே இந்த எலியா வந்து ரொம்ப தக்கான ஒரு ப்ராஃபிட்டுங்க. அவர் வந்து இமோஷன்ஸ்க்கெலாம் இம்பார்ட்டன்ஸ் தர மாட்டார். சோகமாக இருக்கிறியா, இருந்துக்கோ, சாக போறியா, செத்துரு, அதுதான் அவர் சொல்லியிருக்காரு. இந்த அம்மா சொல்லுது, இந்த அம்மா கிட்ட கொஞ்சம் தண்ணி கேட்குறாங்க. ஸோ உடனே அந்த அம்மா தண்ணி கொடுத்துருச்சு. தண்ணி தானே கேட்குறாரு, தண்ணியை மட்டும் வாங்கி குடிச்சிருந்தா பரவாயில்ல. எலியா he was a man with zero emotions. அதனால தான் நிறைய ப்ரீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இமோஷன்லெஸ்ஸாக இருப்பாங்க. ஸோ மக்கள் எதுக்காக எதிர்பார்த்துருப்பாங்கன்னா, ஐயோ என் பாஸ்டர் வந்து கூடவே நிற்கலையே, நான் அழுகிறப்ப சேர்ந்து அழுகணும் தான், கூட நிற்கணும் தான். இதற்கு மேலே ஆண்டவருடைய பிரதிநிதியாக, அவருடைய சத்தமாக உங்களுடைய வாழ்க்கையில் சொல்ல எல்லா தேவ மனுஷர்களும் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதோட எக்ஸாம்பிளாக தான் எலியாவை பார்க்குறோம். எலியாவுக்கு இமோஷன்ஸ்க்கெலாம் நேரம் இல்லை. சாக போறியாம்மா, சரி செத்துரு, அதுக்கு முன்னாடி ஒரு ரொட்டியை மட்டும் கொடுத்துட்டு செத்துரு அப்படிங்கிறாரு. இதுதான் நான் இந்த ஒரு டேர்ம்ஸில் சொல்கிறேன். நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா சுத்த தமிழில் வரும். ஸோ எவ்வளோ இருக்குது வீட்டில், ஏதாவது அப்பம் இருக்குதா? உடனே அந்த அம்மா சொல்லுது, அப்போல்லாம் இல்லை, கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் இருக்குது. அதுவும் எதுக்காகனா சாகிறதுக்கு எனர்ஜி வேணும். பாருங்களேன் எவ்வளோ மோசமான நிலைமை. சாகிறதுக்கு எனர்ஜி வேணும். நான் நிம்மதியாக சாகிறதுக்கு என் வயிற்றுக்கு ஏதாவது எனர்ஜி வேணும்னு நானும் என் பையனும் கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் மாவையும் வச்சுருக்கிறோம். அப்போ கூட திஸ் மேன் வாஸ் அ மேன் ஆஃப் நோ இமோஷன்ஸ். ஹி வாஸ் அ வெரி அக்ரெசிவ் ப்ராஃபட். அவர் சொல்கிறாரு, அதெல்லாம் இருக்கட்டும், நீ போய் செய், ஆனால் ஃபஸ்ட்டு எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடு அப்படின்னு சொல்கிறாரு. எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. கொடுத்த உடனே சாப்பிட்டுட்டு அவர் வாயை திறந்து சொன்ன வார்த்தை தான் 14ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம். இனிமேல் உன் மாவு பிசைகிற தொட்டியும் உன் எண்ணெயும் ஒரு நாளும் குறைவுபட்டிருக்காது. See, this is the provision. இந்த ப்ரொவிஷன், இந்த தேவைகளை சந்திக்கப்படுகிற இந்த டைமென்ஷனுக்கு ஒன்று தேவை. அது என்ன தேவைன்னு நான் கேட்க போகிறேன். நீங்கள் எல்லாரும் சொல்ல போகிறீங்க விதை தேவை அப்படின்னு சொல்ல போகிறீங்க. என்ன தேவைன்னு நான் கேட்பேன், நீங்கள் விதைன்னு சொல்லணும். ஓகேவா? என்ன தேவை? சத்தமாக சொல்லுங்கள். என்ன தேவை? 3வதா கேட்க போகிறேன். என்ன தேவை? விதை தேவை. இங்கே பாருங்கள், விதையை இழக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். ஒரு ஃபார்மர் கிட்ட போய் கேட்டால் தான் அவர் எவ்வளோ கஷ்டம்னு அவர் சொல்லுவார். விதைகளை அழகாக ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க. ஆனால் விதை எடுத்து நிலத்தில் போடுறப்போ அந்த விதை ஆக்சுவலாக சாகுது. அந்த விதை ஷேப்லெஸ் ஆகுது. அந்த விதை இவருடைய ட்ரெஷராக இருக்கிறத அவர் இழக்கிறார். இந்த அம்மா கூட பார்த்தீங்கன்னா she was ready to let go of the small things that she had. அவளுக்கு இருந்த சில காரியங்களை கண்ணை மூடிட்டு அவள் கொடுக்குறான். எனக்கு தெரியும் நான் சாக போகிறேன், எனக்கு தெரியும் இதுதான் கடைசி மாவு, இதுதான் கடைசி எண்ணெய், இருந்தாலும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்குறா. கொடுத்த உடனே
விதையில் இருக்கிற வல்லமையை நான் சொல்கிறேன். நீங்கள் விதையை விதைக்கிறப்போ, உங்கள் கிட்ட இருக்கிற டியரஸ்ட் திங்கை நீங்கள் கொடுக்குறப்போ, உங்களுடைய பெஸ்ட் பொசிஷனை நீங்கள் கொடுக்குறப்போ, உங்களுடைய ஃபஸ்ட்டு சன்னை நீங்கள் கொடுக்குறப்போ, உங்களுடைய பெஸ்ட்டு ட்ரெஷரரை நீங்கள் கொடுக்குறப்போ, அங்கே ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்டதான கடவுளுடைய ப்ரொவிஷனை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீங்க. திஸ் இஸ் அ பிப்ளிக்கல் பிரின்சிபல். இது எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா, ஆதி ஆகமத்திலிருந்து ஆரம்பித்து ரெவலேஷன்ஸ் வரைக்கும் இருக்கிற ஒரே பிரின்சிபல் என்னென்னா, விதைக்கிறதும் அறுக்கிறதும். நான் இன்றைக்கி சொல்கிறேன், சில சூழ்நிலைகள் ஏன் மாற மாட்டேங்குது அப்படின்னா, நீங்கள் விதைக்கிறதில்ல. சில சூழல்கள் ஆராதனையில் மாறுகிறது, சில சூழல் வார்த்தையை விசுவாசிக்கிறதுனால மாறுது, சில சூழல் ஆவின் கனிகளில் நடத்தப்படுகிறதுனால மாறுகிறது. ஆனால் சில சூழல், சில திறக்கப்படாத கதவுகள் எப்போ திறக்கும் அப்படின்னா, நீங்கள் விதைக்கிறப்ப மாத்திரம்தான் திறக்கும். பிகாஸ் திஸ் இஸ் அ கிங்டம் பிரின்சிபல். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம இதை தான் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். இன்றைக்கி பல விதமான விதைகளை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். விதைகள் பல பரிமாணங்கள் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நான் பேசப்படுகிற விதை எப்படிப்பட்ட விதைனா, உங்களுடைய மோசமான காலத்தை மாற்றுகிற விதை. உங்கள் மோசமான சூழல், இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற நிலமையிலிருந்து உங்களுக்கு பெரிய பிரேக் த்ரூவை கொண்டு வருகிற விதை. எத்தனை பேர் எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க? அதனால தான் நிறைய பேர் ஆஃபரிங்கை குறித்து ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிறோம். டைத்தை குறித்து ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிறோம். டைத்து கூட இட் இஸ் அ சீட் ஆஃப் ஹானர். நான் கனப்படுத்துறதுனால ஆண்டவருக்கு கொடுக்குற ஒரு காரியம் தான் டைத். டைத்து வந்து பிரேக் த்ரூக்காக கொடுக்கறது கிடையாது. ஸோ சீட் இட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ கனெக்ஷன் வேர் யூ ஹாவ் டு ஷோ. நான் ஒரு அப்ரிவேஷன் எழுதி வச்சுருக்கேன். லெட் கோ ஆஃப் வாட் யூ ஹாவ் இன் த சாயில் ஹோப்பிங் ஃபார் அ ஹார்வெஸ்ட். அப்படின்னா உங்கள் கிட்ட இருக்கிறத நிலத்துக்குள்ளே போட்டு ஒரு எதிர்பார்ப்போட காத்திருக்கிறது தான் ஷோயிங். ஆமாவா இல்லைங்களா? ஃபார்மர்ஸ் பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் அவங்க ஷோ பண்ணுறாங்க. ஸோ வென் யூ ஷோ சம்திங், யூ ஷோ வித் ஹோப்பிங். ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் விதைக்கிறீங்க, விதைச்சிட்டு காத்திருக்கிறீங்க. எதுக்காக காத்திருக்கிறீங்கன்னா, அறுவடைக்காக காத்திருக்கிறீங்க. நான் இன்றைக்கி கூட சொல்கிறேன், நீங்கள் விதைக்கிற இடம் தேவனுடைய ராஜ்யமாக இருக்கும் பொழுது அது நல்ல நிலம் மாத்திரம் இல்லை, அது மகிமையான ஒரு நிலம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யாராவது கண்ணீரோடு விதைக்க வந்திருந்தீங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்கு விதையை மட்டும் திரும்பி தருகிறவரில் உங்களுடைய கண்ணீரை வைப் பண்ணிவிட்டு கம்பீரத்தோட அறுவடை பண்ண அவர் செய்வார். God will change the seasons as you sow, not just the seed, but உங்களுடைய சுபாவங்கள், உங்களுடைய இமோஷன்ஸ், உங்களுடைய காலங்கள் எல்லாமே மாறும் நீங்கள் அவருடைய ராஜ்யத்தில் நீங்கள் விதைக்கிறவர்களாக இருக்கிறப்போ. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இதுக்கு சப்ஸ்டியூட்டே கிடையாது. இந்த விதைக்கிறதுக்கும் அறுக்கிறதுக்கும் சப்ஸ்டியூட் வேறு மெத்தட் கிடையாது. இப்படி தான் சில காரியங்களை செஞ்சாகணும். இதுதான் வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஸோ சீட் என்கின்ற வார்த்தை ஒரு கிரேக்க மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதோட ரூட் வேர்டு பார்த்தீங்கன்னா ஸ்பெர்மாங்கிற வார்த்தையிலேருந்து தான் ஸ்பெர்ம் என்கின்ற வார்த்தையும் வருது. ஸோ ரெண்டுத்துக்கும் ஒரே ரூட் வேர்டு. ஸ்பெர்முக்கும் சரி, சீடுக்கும் சரி, ரெண்டுத்துக்கும் ஒரே ஒரு ரூட் வேர்ட். ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு என்னென்னா கிட்டத்தட்ட 10 மில்லியன் ஸ்பெர்ம்ஸ் வந்து ஃபைட் பண்ணுதான். எப்படின்னா, அந்த ஒரு எக்கில் போய் மிக்ஸ் ஆகிறதுக்கு 10 மில்லியன் ஸ்பெர்ம்ஸ் ஃபைட் பண்ணி ஒரே ஒரு ஸ்பெர்ம் தான் இட் இஸ் வின்னிங் த ரேஸ். அதனால தான் நீங்கள் எவ்வளோ ப்ரெஷியஸ்னு உங்களுக்கு தெரியணும், எவ்வளோ வேல்யூபிள்னு உங்களுக்கு தெரியணும். ஏன்னா நீங்கள் பிறக்கிறதுக்கு யூ ஆர் பார்ன் அவுட் ஆஃப் அ ரேஸ். நீங்கள் அசால்ட்டாக ஒன்றும் பிறந்துடல. 10 லட்சம் பேர் அடிச்சுக்கினாங்க நீங்கள் பிறக்கிறதுக்கு. உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன், இல்லை பயாலஜி ஒழுங்காக படிக்கலன்னு நினைக்கிறேன். 10 லட்சம் பேர் அடிச்சுக்கிட்டாங்க உங்களுடைய பிறப்பிற்காக. ஒரே ஒருத்தர் தான் வாஸ் லக்கி இனஃப். அவர் சொன்னார், ஐசக்கு இப்படி தான்ப்பா பிறப்பார் அப்படின்னு. உங்கள் பேர் அந்த இடத்துல சொல்லுங்கள். ஸோ ஒருத்தர் தான் வாஸ் லக்கி. ஆனால் அந்த லக்கியாக இருக்கிற ஒரு ஸ்பெர்ம், ஒரு விந்துன்னு சொல்கிறாங்க தமிழில், சீடுன்னு நம்ம வச்சுக்கலாமே. இந்த ஸ்பெர்ம் ஷுட் டையா. எக்கை மீட் பண்ணுறப்போ அதோட டெய்ல் அது இறக்குது, அது ரெண்டாக வெடிக்கிறது. இட் இஸ் லூசிங் இட் செல்ஃப். அ சீட் ஹேஸ் டு லூஸ் இட் செல்ஃப். இந்த இடத்துல அந்த விதவையோட கதையில் பார்க்குறோம். அவள் என்ன பண்ணுறா, மறிக்க போகிறா. அவகிட்ட இருக்கிறத எல்லாத்தையும் எடுத்து அந்த தேவனுடைய மனுஷங்கிட்ட கொடுக்குறப்போ ஷீ இஸ் ஜஸ்ட் லூசிங் இட். அவள் இழக்கிறா, அவகிட்ட இருக்கிற பொசிஷனை இழக்கிறா. இழந்த உடனே தேவ மனுஷன் ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்கிறாரு. சம்டைம்ஸ் இட் இஸ் ஸோ ஹார்ட் டு கிவ் ஃபார் த கிங்டம். ஆமாவா இல்லைங்களா? தேவனுடைய ராஜ்யத்தில் கொடுக்குற எப்போ கொடுக்க முடியும்னா, சம்பளம் வந்தோன்னே கொடுப்போம். தட் இஸ் ஹானரிங் காட். பட் கஷ்டப்படுறப்போ நம்மளால் கொடுக்க முடியுதா? கஷ்டப்படுறப்போ நேரத்தை விதைக்க முடியுதா?
கஷ்டப்படுறப்போ, உங்களுக்கு நேரமே இல்லாதப்போ உங்களை பைபிள் தியானிக்க முடியுதா, ஜெபம் பண்ண முடியுதா? இப்போது சம்மர் ஹாலிடேஸில் விபிஎஸ் வர்றது ரொம்ப ஈஸி. வேலை இருக்கும், ஸ்கூல் இருக்கும். அப்போது ஒரு சில்ட்ரன்ஸ் கேம்ப் நடத்துகிறப்போ யாருனாலையும் வர முடியாது. ஏன்னா ஸ்கூலுக்கு போகணும், வீட்டுக்கு போகணும், டியூஷன் போகணும், ரொம்ப கஷ்டம். when everything is so hard, are you still able to sow your time? உங்களுடைய நேரத்தை விதைக்க முடியுதா? அப்படி கஷ்டமான சூழல்ல நீங்கள் விதைக்கிறவர்களாக இருக்கிறப்போ என்னென்ன கஷ்டம் உங்களோட வாழ்க்கையில் இருக்குதோ அங்கே ஒரு பெரிய பிரேக் த்ரூவையும் திருப்பு முனையும் ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில் கொண்டு வருவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? திஸ் இஸ் அ கிங்டம் பிரின்சிபல். நான் இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கிற ஒரு காரியம், திஸ் இஸ் அ கிங்டம் பிரின்சிபல். சில கதவுகள் இப்படி தான் திறக்கும், இதை தவிர்த்து வேற எப்படியும் திறக்காது அப்படின்னு பல காரியங்களை நம்ம பைபிள்ல இருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? யோவான் 12:24. யோவான் 12:24. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். இது இயேசுவை குறித்து அவரே சொல்லுகிற ஒரு காரியம். அவர் மென்ஷன் பண்றாருன்னா, ஐ ஆம் a wheat grain. கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும். அவர் தனித்திருந்து எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அவர் ராஜா தான், அவர் கடவுள் தான், அவர் வானத்தையும் பூமியும் படித்தவர் தான். அவருக்கு ஆரம்பம் இல்லை, அவருக்கு முடிவு இல்லைன்னு பாடலில் பாடணும். அவர் அப்படியே தான் இருக்க போகிறார். ஆனால் ஆண்டவருடைய எண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் தனித்திருந்தேன்னா நான் கடவுளாகவே இருப்பேன்ப்பா. ஆனால் நான் செத்து தரையில் விழுகிறப்போ, do you know the seed always dies? The seed always dies. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் எந்த விதையை விதைச்சாலும் அது மரணத்துக்கு ஏதுவாக போகிறது. எது மரணத்துக்கு ஏதுவாக போகுதுன்னா, அந்த சீட் டைஸ். ஏன்னா ஒரு மரணம் ஏற்படுகிறப்போ அது ஒரு புதிய கதவுக்கு வாய்க்காலாக மாறுகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால தான் ஸ்பெர்மை குறித்து சொன்னேன். when the sperm dies a new life begins. அதே போல் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் தனித்து இருந்தேன், நான் பிரயோஜனம் இல்லை, ஆனால் நான் விழுந்து செத்தா என்ன ஆகும்னா என்ன போல. எத்தனை பேர் இயேசுவையே போல இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு டவுட் இருக்குன்னு தெரியல. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? அவர் வாக்குத்தத்தம் என்ன பண்ணிக்கிறாரு? இந்த கோதுமை மணி கீழே விழுந்து செத்ததுனால அது என்ன கொடுக்குதான்? மிகுந்த பலனை கொடுக்குது. இங்கிலீஷில் போட்டிருக்குது, இட் வில் பிரிங் ஃப்ரூட் ஆஃப் த சேம் கைண்ட். என்னவே போல பல கனிகளை அது கொடுக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. ஸோ a seed should always die. ஒரு இடத்துல பார்க்கிறோம், the principle of sowing and reaping எப்படி துவக்கத்திலிருந்தே ஆண்டவர் உண்டு பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பார்க்க போறோம். ஆதியாகமம் 8:22. பூமியில் உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும், சீதளமும் உஷ்ணமும், கோடைக்காலமும் மாரிக்காலமும், பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்திலே சொன்னார். இங்க பாருங்க, பூமி ஆரம்பிச்ச நாள், பூமி இருக்கிற எவ்வளோ நாளோ அவ்வளோ நாள் ஆண்டவர் பிரின்சிபல்ஸை போடுறாரு. கிங்டம் பிரின்சிபல். என்ன பிரின்சிபல்னா, விதைப்பும் அறுப்பும் எப்படி டே அண்ட் நைட் இருக்குதோ, எப்படி மார்னிங் அண்ட் நைட் இருக்குதோ, அதே போல விதைப்பும் அறுப்பும் மாறவே மாறாது. ஸோ வென் யூ சோ யூ வில் ரீப். எதெல்லாம் விதைக்கிறீங்களோ உங்களுக்கு அறுவடை இருக்கும். இதுக்கு சேஞ்சே கிடையாது. எவ்வளோ புது டாக்டரின் வந்தாலும் இது மாறாது, எவ்வளோ தியாலஜி வந்தாலும் இது மாறாது, எவ்வளோ கவர்னன்ஸ் வந்தாலும், எவ்வளோ உடன்படிக்கைகள் வந்தாலும் இது மாறாது. இந்த துவக்கம், இந்த காரியம் அது ஆரம்பத்திலிருந்து அது துவங்கப்பட்ட ஒரு காரியம். அது மாத்திரம் இல்லாமல் பவுல் இதை குறித்து நிறைய பேசுகிறாருங்க. இன்றைக்கி நிறைய பவுலோட எழுத்துக்களை நம்ம பார்க்க போகிறோம். பவுல் இதை குறித்து பேசுகிறாரு, எப்படி விதைக்கிறது, எப்படி அறுக்கிறது. பாருங்கள், நீங்கள் ஏன் இந்த உலகத்தில் பணக்காரர்களாக இருக்கணும், ஏன் உங்களுக்கு இந்த உலகத்தில் காசு வேணும் அப்படின்னு நம்ம இந்த வாரம் ஃபுல்லாக மெடிடேட் பண்ணுறோம். ஏன்னா இந்த மாதம் முழுவதும் ஜெகோவா ஜைரா, உங்கள் தேவைகளை சந்திக்கிறவர், உங்களை போஷிக்கிறவர் என்கிற தலைப்பில் பல காரியங்களை பார்த்துன்னுக்கிறோம். பாருங்கள், காசு நமக்கு லக்கு கிடையாது, காசு நமக்கு ஒரு பெரிய ஆதாரம் கிடையாது. ஆனால் ஆண்டவருடைய எண்ணம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும்னா அது ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் கிடையாது. இந்த உலகத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தருவார். இது யார் சொல்றானா? சாலமோன் சொல்றாரு. எல்லா ஐஸ்வர்யத்தையும் அனுபவிச்சு அவர் சொல்றாரு. நான் மறுபடி சொல்றேன், சாலமோன் ஆண்டவர்கிட்ட ஐஸ்வர்யத்தை கேட்கல, ஞானத்தை கேட்டாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ கேட்ட ஞானத்தையும் தருவேன், நீ கேளாத ஐஸ்வர்யமும் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்றாரு. So when your eye is not fixed on the wealth ஆட்டோமேட்டிக்காக வரும். நீங்கள் இயேசு மேலே உங்களுடைய கண்களை பதிய வைக்கிறப்போ, ராஜ்யத்தின் மேலே உங்களுடைய கண்களை பதிய வைக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களை பின்தொடரும். அதான் தாவீது சொல்லுகிறாரு, நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் எனக்கு முன்னாடி போகுமா, நான் அதை தொடர்வேனா.
நீங்கள் வேறு பைபிளில் படிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். யாரை தொடருது? நீங்கள் எல்லாரும் சொல்லுங்கள், உங்களை தொட்டு சொல்லுங்கள், என்ன தொடருன்னு சொல்லுங்கள். என்ன தொடரும்? அது மட்டும் மேட்ரு இல்லை. நான் கர்த்தருடைய ஆலயத்தில் வீட்டில் நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன். லாங் லைஃப் அண்ட் பொசஷன் ஃபாலோயிங் மீ, இட் இஸ் அ ப்ராமிஸ் ஆஃப் காட். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஸோ கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரும். இங்கே பாருங்கள், வெல்த் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த சர்ச். ஏன் இம்பார்ட்டன்ட்னா, அப்போ தான் நீங்கள் மற்றவங்களுக்கு உதவ முடியும், ஆண்டவருடைய பிரதிநிதியாக சுவிசேஷத்தை கொண்டு போக முடியும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஸோ இந்த நாளில் கூட நான் நேற்று இதை பற்றி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தப்போ ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்தேன். இப்போ மெக்சிகோ, ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில் தான் வேர்ல்டுலே பயங்கரமாக கிரிமினல் ரேட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. கொலை, கற்பழிப்பு, மற்ற ஸ்மக்லிங், செக்ஸ் டிராஃபிக்கிங், இந்த மாதிரி பல காரியங்கள், கொக்கேனை கடத்துறது, இல்லை ட்ரக்ஸை கடத்துறது, இதெல்லாம் எங்கே ரொம்ப அதிகமாக இருக்குன்னா சவுத் அமெரிக்காலையும் ஆஃப்ரிக்காலையும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ரூட் காசு தேடுறாங்க. எதனால இது அதிகமாக இருக்குது? சர்ச்சுக்கு ஒழுங்காக போகிறது இல்லையான்னு பார்த்தா மெக்சிகோவில் எங்கே பார்த்தாலும் சர்ச்சு, பிரேசில் எங்கே பார்த்தாலும் சர்ச்சு. பிரைஸ் தி லார்ட், ஒரு ப்ரேயரை சொல்லிட்டு ஸ்மக்லிங் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எல்லாம் கூட்டிட்டிங்களா? ஒரு ஜெபம் பண்ணலாம். காட் ஹெல்ப் மீ ஸோ தட் ஐ ஷுட் நாட் கெட் காட் பை த போலீஸ். ஸ்டார்ட், லெட்ஸ் கோ. ஸோ அங்கே எங்கே பார்த்தாலும் சர்ச்சு, எங்கே பார்த்தாலும் சிலுவை. ஒரு ஸ்மக்லிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சிலுவை போட்டுறாங்க. என்ன பிரச்சனை அப்படி ரூட் காஸ் பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாருமே ஏழ்மையில் இருக்கிறாங்க. த ரூட் காஸ் இஸ் நோ மணி. காசு இல்லாததுனால நம்ம என்ன நினைக்கிறோம்? பரலோகத்துக்கு போகிறது தான் அல்டிமேட் எய்ம் நினைக்கிறோம். அது அல்டிமேட் எய்ம்ங்கிறது உண்மை தான். எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க? நான் பரலோகத்தில் அவரை முகமுகமாய் பார்க்கறதுக்காக தான் இந்த உலகத்தில் நமக்கு ரட்சிப்பு, அவரோட நித்தியமாக வாழுகிறதற்காக தான் இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்மளை மன்னிச்சிருக்கிறார், அவரோட இணைத்திருக்கிறாரு. ஆனால் இந்த உலகத்தில் நீங்கள் வியாதி இல்லாமல் வாழ இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிச்சிருக்கிறாரு. இந்த உலகத்தில் நீங்கள் வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழ இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கியிருக்கிறாரு. நீங்கள் செல்வந்தன் ஆகும்படி அவர் ஏழ்மையின் ரூபத்தை எடுத்திருக்கிறாரு அப்படின்னு பவுல் எழுதியிருக்கிறார். எத்தனை பேர் அதெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அதெல்லாம் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஏன்? ஸோ when the wealth is being cut off, ஆசீர்வாதங்கள், பொருளாதார ஆசீர்வாதங்கள் கட்டாகும் பொழுது அவன் கிரிமினலாக யோசிக்கிறான். யாரை தூக்கலாம், யாரை ஏமாற்றலாம், எங்கே ஃபோர்ஜரி பண்ணலாம், எந்த குடும்பத்தை கெடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் எதுலேருந்து வருதுன்னா, வார்த்தையை ஒழுங்காக புரிஞ்சிக்காதனால வருது. ஸோ இன்றைக்கி நான் சொல்கிறேன், நீங்கள் எப்போ விதைக்கிறவர்களாக மாறுவீங்கன்னா, நீங்கள் அந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கிறப்போ, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு ஐஸ்வர்யத்தை தரும், அது உடனே கூட வேதனையை, மற்றவங்களாம் ஆசீர்வாதமாக இருப்பாங்க, அதோட கூட தலைவலி வரும். ஆனால் உங்களுக்கு எனக்கு ஆசீர்வாதம் வரும், அதோடனே கூட தலைவலி வராது, சந்தோஷமும் நிம்மதி இருக்கும். வை நாட்? ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? மற்றவங்க பணக்காரங்களாக இருந்தாலும் சூசைட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு கிடையாது. நமக்கு கொஞ்சம் பணம் இருந்தாலும் அதில் நிம்மதியும் குடும்பத்தை நடத்துகிற கிருபையும் ஆண்டவர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா! இதெல்லாத்தையும் தான் ஆண்டவர் சிலுவையில் எனக்காக உண்டு பண்ணியிருக்கிறாரு. வெறும் பரலோகத்தின் நிச்சயம் மாத்திரம் கிடையாது. நிறைய பேர் அதை மட்டும் பிடிச்சிட்டு இதெல்லாம் எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்லன்னு நாளாக நம்ம மைண்டு கிரிமினல் ஆயிடுது. யாரை தூக்கலாம், எந்த சொந்தக்காரனுக்கு விரோதமாக போகலாம், அவனுக்கு மட்டும் எங்கள் அப்பா அதிகமாக கொடுத்தாரு, எனக்கு அதிகமாக கொடுக்கல, அவனுக்கு சொத்து அதிகமாக இருக்குது, எனக்கு சொத்து கம்மியாக இருக்குது. ஏன் இந்த கிரிமினல் புத்தி? ஏன்னா வார்த்தையை விசுவாசிக்கிறது இல்லை. நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் செழிப்பிற்குள்ள அவருடைய பலியின் வழியாக ஆண்டவரனை வச்சிருக்கிறாருன்னு விசுவாசிக்கிறது இல்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் வார்த்தைக்குள்ளே இருக்கிற வெளிப்பாடை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறப்போ, இந்த வெளிப்பாடிலிருந்து உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் வரும். எத்தனை பேர் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க? நம்ம சர்ச்சில் யாருமே ஓவர் டைமே அதிகமாக பார்க்க போகிறதில்ல. ஹல்லேலூயா! நான் ரிக்வெஸ்ட் இல்லை, உங்கள் மேலே நான் பேசுகிறேன். ஐ எம் ஜஸ்ட் டிக்ளேரிங் அண்ட் டிக்ரீங். உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து நீங்கள் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி தான் சம்பாதிக்கணும்னு கிடையாது. தேவனுடைய ஞானத்தில் செயல்பட்டு லகுவாக சம்பாதிக்கிற கிருபையை ஆண்டவர் நம்ம சர்ச்சில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும், குடும்ப தலைவர்களுக்கும் ஆண்டவர் தரப்போகிறாரு. ஹல்லேலூயா! வேர்வை சிந்தணுங்கிறது ஆதாமுக்கு வந்த சாபங்க, அந்த சாபம் எனக்கு கிடையாது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா! பவுல் பாருங்க பயங்கரமாக கம்பேர் பண்ணுறாரு, விதைக்கிறதுக்கும் அறுக்கிறதுக்கும். எதோட கம்பேர் பண்ணுறான்னு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். இது என்ன கான்டெக்ஸ்டில் பவுல் சொல்லுகிறாருன்னு ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும்.
இது நிறைய பேர் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், சிறுக விதைக்கிறவன் சிறுக அதை அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான்ங்கிறது நேரத்தை விதைக்கிறதையோ இல்லைனா மற்ற உங்களுடைய எஃபர்ட்ஸை விதைக்கிறதோ அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் முழுவதும் எதை குறித்து அவர் சொல்கிறாருன்னா, மேசிடோனியன் சர்ச்சை குறித்து அவர் பேசுகிறார். மக்கதோனியா சபையை குறித்து பவுல் பேசுகிறார். என்ன சொல்கிறாருன்னா, அப்படி ஒரு சர்ச் இருந்துச்சு, அங்கே போய் நான் ஊழியம் பண்ணேன். அந்த சர்ச்சு எப்படிப்பட்ட சர்ச்சுனா, எல்லாத்துக்கும் கொடுத்து உதவுகிற ஒரு சபையாக இருக்குது. அதே போல் நீங்கள் கொரிந்திய சபை எல்லா கிருபையில் வாழ்ந்த சபை, எல்லா நிறைவில் வாழுகிற சபை, நீங்களும் கொடுக்கிற சபையாக இருக்கணும். மற்ற சபைக்கு, எருசலேமில் இருக்கிற சபைகளுக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு வேண்டுகோளை பவுல் வைக்கிறார். ஸோ திஸ் இஸ் ரிலேட்டட் டு கிவிங். இங்கே விதைக்கிறதும் அறுக்கிறதும் எதோட சம்மந்தப்பட்டிருக்குன்னா, கொடுக்கறதோட சம்மந்தப்பட்டிருக்கு. நம்ம எங்கேருந்து ஆரம்பித்தோன்னு பார்த்தீங்கன்னா, சாரபாத் விதைவிலேருந்து ஆரம்பித்தோம். எப்படிப்பட்ட சூழலில் அவங்க கொடுத்தாங்கன்னு நம்ம பார்த்தோம். எல்லாமே முடிகிற டைமில் கொடுத்தாங்க. நம்ம கொடுக்கறதுன்னு நினச்ச உடனே உங்களுக்கும் எனக்கும் தோன்றது என்னென்னா, சண்டே ஆஃபரிங்கும் டைத்தும் தான். ஆமாவா இல்லைங்களா? we are going to be very true to ourselves. ஹல்லேலூயா. நமக்கு உடனடியாக தோணுகிறது என்னென்னா, டைத்தும் ஆஃபரிங்கும் தான். இது மோசமான நிலைமையில் நம்ம கொடுக்கறது இல்லையா, கடவுளை கனப்படுத்தி கொடுக்கறது. ஆனால் அந்த விதவை என்ன பண்ணுறா, சாக போகிற நிலைமையில் ஆண்டவருடைய தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தைக்கு அவள் விதைக்கிறா. அவருக்கு ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறா. ஸோ அங்கிருந்து ஒரு பெரிய லெட்டிங் கோவை பார்க்குறோம். நமக்குள்ளே இருக்கிறத கொடுக்குற சுபாவத்தை பார்க்குறோம். ஸோ கொடுக்குற சுபாவம்னாலே விதைக்கிறது தான். இப்போ நிறைய பேர் ஹானரிங் த மேன் ஆஃப் காட் அப்படிங்கிற கான்டெக்ஸ்ட்டை சாத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக கெடுத்துன்னு வரான். நீங்கள் யூடியூப்பை பார்க்கலாம், இல்லைனா இப்போ இருக்கிற கல்ச்சரை பார்க்கலாம். தேவனுடைய மனுஷனை கனப்படுத்துகிறது அப்படிங்கிற நிலைமையை சாத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக கெடுத்துன்னு வரான். ஏன்னா இப்போ நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து எந்த தேவ மனுஷனையாவது எதாவது பேசலாம், எந்த சர்ச்சாவது எதை பற்றியாவது பேசலாம் அப்படிங்கிற சூழல் எல்லாருக்கும் வந்துருச்சு. தட் இஸ் ஓகே. இதுதான் சுதந்திரம், த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். எவ்ரிபடி ஹேஸ் த ரைட் டு டாக் அபவுட் எனிபடி. ஆனால் நம்ம சர்ச்சில் எந்த ஒரு தேவன மனுஷனை குறித்து எந்த ஒரு வார்த்தையும் யாரும் பேசக்கூடாது. ஏன்னா பைபிளில் ஒரு ரூல் இருக்குது. எப்படி விதைப்பும் அறுப்பும் ஒரு ரூல் இருக்குதோ, அதே போல் தேவ மனுஷனுக்கு விரோதமாக பேசுகிற வார்த்தைக்கு மன்னிப்பே இல்லைங்கிற நிலைமைக்குள்ள வசனம் எழுதப்பட்டிருக்கு. ஸோ தேர் இஸ் நோ forgiveness when you keep on talking something wrong about a man of God. அந்த மேன் ஆஃப் காட் நிலைமை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் ஆஸ் அ சர்ச் we should not open our mouth. இது வசனத்தில் சொல்லியிருக்கிறத நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஓகே. இஃப் யூ லைக் சம்படி, பி வித் தெம். இஃப் யூ டோன்ட் லைக் சம்படி, கோ அவே ஃப்ரம் தெம். ஆஸ் சிம்பிள் அஸ் தட். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு இடத்துல இருங்க, பிடிக்கலனா அந்த இடத்த விட்டு போயிருங்க. ஆயிரக்கணக்கான சர்ச்சஸ் இருக்குது, ஆயிரக்கணக்கான தேவனுடைய மனிதர்களும் இருக்கிறாங்க. பட் we as kingdom community church நம்ம வாயை திறந்து எந்த ஒரு மனுஷனையோ, எந்த ஒரு ஊழியத்தையோ, எந்த ஒரு தேவ மனுஷனையோ குறைவாக பேசக்கூடாது. முடிஞ்சால் நீங்கள் உயர்த்தி பேசுங்க. அப்படி உயர்த்தி பேசுகிற அளவுக்கு என் மென்டாலிட்டி வளரல, அந்த அளவுக்கு என் ஹார்ட்டு பெருசாகலைன்னா பேசாமல் இருந்துருங்க. சார் ஆல் ரைட். வி ஆர் அ வெரி ப்ராக்டிக்கல் சர்ச். நம்ம சர்ச்சோட ஃபஸ்ட்டு பேர் எப்படி இருந்துச்சுன்னா கிங்டம் கல்ச்சர் இருந்துச்சு. அப்புறமேட்டு தான் கிங்டம் கம்யூனிட்டியை நம்ம மாற்றணும். கல்ச்சர்னால் ஒரு கல்ச்சரை சேஞ்ச் பண்ணுறது தான் நம்மளுடைய அழைப்பு. இவ்வளோ நாள் போயிட்டு இருந்த கல்ச்சர் கிடையாது. இவ்வளோ நாள் எப்படி ஃபங்க்ஷன் ஆகிறது கல்ச்சர் கிடையாது. தேவனுக்கு என்ன பிடிக்கும், அவருடைய இருதய துடிப்பை இந்த உலகத்தில் கொண்டு வந்து வைக்கிறதா நம்மளுடைய அழைப்பு. வாட் டு யூ லைக் டேடி? உங்களுக்கு என்ன பிடிக்கும், நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்க, எங்களை கொண்டு இந்த பட்டணத்தில் இந்த பகுதிகளில் நீங்கள் என்ன செய்ய விருப்பப்படுறீங்கன்னு அவருடைய சத்தத்தை கேட்டு செயல்படுகிறதா உங்களுடைய அழைப்பை, என் அழைப்பும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஸோ இங்கே ஒரு கம்பேரிசனை பார்க்குறோம். பவுல் சொல்லுகிறாரு, இங்கே விதைப்பும் அறுப்பும் எதோடு அவர் ஒப்பிடுகிறார்னா, தேவனுடைய ராஜ்யத்தில் எப்படி நீ உதாரத்துவமாக கொடுத்து மற்ற சபைகளுக்கும் அவரை பிரியப்படுத்துறதுலையும் நீ வளரணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுகிறத பார்க்குறோம். அதே மாதிரி 2 கொரிந்தியர் 9:10. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் அது. நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு வசனம். பாருங்கள், நான் பாஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களை மாதிரி நிறைய சர்ச்சஸில் நான் உட்காந்து ஆண்டுடைய வார்த்தையை நான் கேட்டிருக்கிறேன். நான் ரொம்ப ஜட்ஜ்மெண்டெல்லாம் இருந்திருக்கிறேன். எப்பெல்லாம் விதைப்பும் அறுப்பையும் குறித்து பாஸ்ட்டு பேசுகிறாரோ உடனே காசு ஆசை போல அப்படியெல்லாம் எனக்கு, நீங்கள் ரொம்ப பரிசுத்தவான்களாக இருக்கனால உங்களுக்கு அப்படி யோசனை வரல. எனக்கெல்லாம் அப்படி வந்திருக்கு லைட்டாக.
ஒரு வேளை அப்படியே குத்தி காட்டுறாரோ, கொடுக்குறத ஒழுங்காக கொடுக்கல அப்படின்னு குத்தி காட்டுறாரோ, இந்த மாதிரி எண்ணம்லாம் எனக்கு வந்திருக்கு. ஆனால் எனக்கு அப்போ ரெவலேஷன் கிடையாது. ஆனால் போக போக நான் பாஸ்டர் ஆகுறதுக்கு முன்னாடியே எனக்கும் பெட்டிக்கும் இந்த ரெவலேஷன் வந்துச்சு. நாங்கள் விதைக்கிறப்போ ஆண்டவர் விதையை மற்றும் தருகிறதில்ல, விதைகளை தருகிறாரு. ஒரு பெரிய வேர் ஹவுஸை தராரு, ஒரு பெரிய ஸ்டோர் ஹவுஸை தராரு. அது மாத்திரம் இல்லாமல் நம்ம விதைக்கிறப்போ வேற ஒரு இடத்துல வேற ஒரு அறுவடைக்கும் நான் பங்குள்ளவனா நான் மாறுறேன் அப்படிங்கிற வெளிச்சம் எங்களுக்கு வந்ததுனால, ஈவன் பிஃபோர் வி பிகேம் பாஸ்டர்ஸ், நான் இந்த வெளிச்சத்திற்குள்ள நம்ம சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அழைத்து கொண்டு போகணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம். எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? இந்த வெளிச்சம் வரப்போ தான் இவ்வளோ நாளாக முடங்கியிருந்த அந்த கதவு, இவ்வளோ நாளாக முடங்கியிருந்த அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு திறக்கும். Hallelujah. I want everybody to be a great giver. டைத், விதை என்கின்றது ஆண்டவரை கனப்படுத்துகிற ஒரு காரியம். நம்ம இதெல்லாம் பார்க்க போகிறோம். எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? நம்ம சர்ச்சுக்கு ரெகுலராக வரவங்களுக்கு தெரியும், நம்ம ஆஃபரிங்க்கு தான் ரொம்ப சின்ன டைம் எடுப்போம். அதை பற்றி ரொம்ப பேச மாட்டோம். சில டைம் ஆஃபரிங்கை ஸ்கிப் கூட பண்ணியிருக்கிறோம். ஆனால் லேட்லி காட் ஹஸ் பீன் டெல்லிங் அகேன் அண்ட் அகேன், விதைக்கிறத குறித்து வெளிச்சத்தை நீ சொல்லிடு. யூ ஹாவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம பாவ மன்னிப்பை குறித்து பேசுகிறோம், பரிசுத்தமான வாழ்க்கை வாழுகிறத குறித்து பேசுகிறோம், இந்த உலக காரியங்களுக்கு நோ சொல்லுகிறத குறித்து பேசுகிறோம், ஆண்டுடைய பிரதிநிதிகளாக எப்படி இந்த உலகத்தில் வாழணுங்கிறத பேசுகிறோம். விச் இஸ் ரைட் வர்ஷிப். ஆராதிக்கிறப்ப எப்படி ஆராதிக்கணும், எப்படி காலையில் வேதம் வாசித்து தியானம் பண்ணணும், எப்படி ஜெபிக்கணும், எப்படிப்பட்ட ஜெபங்கள்லாம் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, புதிய ஏற்பாட்டின் ஜெபம் என்ன, எல்லாத்தையும் பிரசங்கம் பண்ணுகிறோம். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு ஹோல்ட் திஸ் ரெவலேஷன் ஆஃப் லைட். இந்த வெளிப்பாட்டின் வெளிச்சத்தை நான் மறைக்க வைக்க எனக்கு பிடிக்கல. இதையும் உங்களுக்கு சொன்னாதான் ஒரு பெரிய அறுவடையை, ஒரு பெரிய பெருக்கத்தை நம்மளுடைய குடும்பத்தில், நம்முடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும். எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? ஏன் இதை குறித்து இவ்வளோ சொல்கிறேன்னா, we all generally give. நம்மக்கிட்ட காசு இருந்தால் நம்ம கொடுப்போம், ஆமாவா இல்லைங்களா? ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் நான் கொடுக்குறேன். யார் யாருக்கு காசு சுத்தமாக இல்லையோ, ஐம் டூயிங் த ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ். நம்ம ரிவர்ஸாக போகிறோம். யார் யாருக்கு சுத்தமாக காசே இல்லை, பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்களோ, நீங்கள் இன்றைக்கி எடுத்த ஆண்டுடைய ராஜ்யத்தில் நீங்கள் எதையா விதைக்க போகிறீங்க. ஹல்லேலூயா. அதை கனப்படுத்துகிற விதை, இந்த விதை என்ன விதைனா, அ சீட் ஆஃப் பிரேக் த்ரூ. என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது, ஆனால் உங்களுடைய பிரசனத்தில், உங்களுடைய வார்த்தையில், நீங்கள் யார் வெட்டி சொன்னால் ஆராதனையில் உங்களுடைய நாமத்தின் அறிவு வருகிறப்போ நான் செயல்படுகிறேன்னு. ஐ நோ ஹூ யூ ஆர். நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும். பரலோக ராஜ்யத்தின் பிரின்சிபலை இன்றைக்கி நான் கேட்டேன். இதன்படி நான் விதைக்கிறேன்னு நீங்கள் விதைக்கிறப்போ, ஐ வாண்ட் எவ்ரிபடி ஹூஸ் இன் லேக். நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஆஃபரிங்க நீங்கள் விதைக்க போகிறீங்க. யார்கிட்ட சுத்தமாக காசு இல்லையோ, அன்றைக்கி ஒரு தங்கச்சி சொன்னாங்க, எனக்கு மெட்ரோக்கு வர கூட காசு இல்லைண்ணா, அதனால தான் வர முடியல. எனக்கு ஷேர் ஆட்டோ எடுக்க காசு இல்லை, அதனால தான் வர முடியல. எனக்கு படிக்க காசு இல்லை, அதனால் படிப்பை என்னால் கண்டினியூ பண்ண முடியல அப்படிலாம் சொல்கிறீங்க. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு விதையை இன்றைக்கி விதைக்க போகிறீங்க. இன்றைக்கி எப்படி உங்களுக்கு பிரேக் த்ரூ, ஒரு நியூ சீசன் உங்களுக்கு ஆரம்பிக்க போகுதுன்னு நீங்கள் பாருங்கள். ஐ ஜஸ்ட் டிக்ளேர் அ ப்ராஃபிட்டிக் சீசன் ஓவர் யூ ஆல். உங்கள் ஒவ்வொருத்தர் மேலே ஒரு புதிய சீசனுடைய ஆரம்பத்தை, ஒரு புதிய கதவு திறக்கப்படுகிறத இயேசுவின் நாமத்தில் ஆண்டுடைய பிரதிநிதியாக உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காலவெளியில் நான் பேசுகிறேன். எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? How many of you are going to receive this? இப்போ நிறைய பேர், ஒரு பாஸ்டர் உங்களுடைய வீட்டுக்கு வரப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பாஸ்டர் ஜெபம் பண்ணி முடித்தோன்னே நம்ம காணிக்கை கொடுக்குறோம். ஓகேவா? காணிக்கை கொடுக்குறது எப்படி தெரியுமா கொடுப்போம்? ஏதோ லஞ்சம் கொடுக்குற மாதிரி கொடுப்போம். பார்த்துருக்கிறீங்களா? சிசிடிவியில் தெரிஞ்சிட போதோ, என் பையன் பார்த்துட போகிறானோ, அப்படியே மறைச்சு. பாஸ்டர்ஸும் எப்படி வாங்குறாங்கன்னா, ஏதோ வேற டீலிங் இருக்கிற மாதிரி கொடுக்குறவங்களும் சரி, வாங்குறதும் சரி. ஆனால் பைபிள் அப்படிப்பட்ட விதைக்கிறதும் அப்படிப்பட்ட அறுக்கிறதும் பைபிள் சொல்லலை. இட் இஸ் அ டைம் ஆஃப் ஹானர். பாருங்கள், ஷேபா தேசத்தின் ராணி சாலமோனை பார்க்க வருகிறப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஷீ brought him good gifts. நல்ல கிஃப்ட்ஸ் கொடுக்குறாங்க. எதனால அந்த கிஃப்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னா, சாலமோனுக்குள்ளே இருந்த ஞானத்தை பார்த்து வியந்து போய் அவுட் ஆஃப் ஹானர் ஷீ இஸ் கிவிங். அதே மாதிரி சவுல் சாமுவேலை பார்க்க போகிறப்போ ஒரு சின்ன ஷெக்கல் எடுத்து கொடுக்குறாரு. ஒரு சின்ன காசு தான். ஆனால் அந்த சவுல் இன்னும் ராஜாவாகல. இந்த காசு எடுத்து சாமுவேலுக்கு கொடுத்த உடனே த கிங்ஷிப் அனாயிண்டிங் வந்துருச்சு. எப்படின்னா, பை ஹானரிங் த மேன் அண்ட் பை ஹானரிங் காட் த்ரூ த மேன் ஆஃப் காட். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? ஸோ அதனால தான் சாத்தான் எங்கே கையை வைக்கிறான்னா,
ஹானரிங் த மேன் ஆஃப் காட்ல கை வச்சுட்டா தேவனுடைய ராஜ்யத்தின் நிறைய பிரின்சிபல்ஸை ஆக்சஸே பண்ண முடியாது. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? பாருங்கள், நீங்கள் எல்லா சர்ச்சில் இருக்கிற எல்லா மேன் ஆஃப் காடையும் ஹானர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஒருவேளை லைவில் இணைந்திருக்கிறவங்க, இங்கே இருக்கிறவங்க, எந்த சர்ச்சில் நீங்கள் நாட்டப்பட்டிருக்கிறீங்களோ, கிங்டம் கம்யூனிட்டின்னு கிடையாது, எந்தெந்த சர்ச்சில் நீங்கள் நாட்டப்பட்டிருக்கிறீங்களோ அவங்களுடைய வார்த்தையை கனப்படுத்துறது மாத்திரம் இல்லை, ஐ ரிசீவ் இட்னு சொல்கிறது மாத்திரம் இல்லை, ஒரு விதையை விதைங்க. யார் விதைக்கணும்னா ரொம்ப கஷ்டப்படுறவங்க ஃபஸ்ட்டு விதைங்க. ஸோ இஃப் அட் ஆல் யூ திங்க் ஐ எம் ஆஸ்கிங் மணி, ஐ ஷுட் ஹவ் டோல்ட் யார்கிட்ட ரொம்ப இருக்குதோ அவங்க ஃபஸ்ட்டு கொடுங்கன்னு தான் நான் டெக்னிக்கலாக கேட்டிருக்கணும். ஆனால் அப்படி வேலை செய்கிறதில்ல. யார் சுத்தமாக முடியலையோ நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 10 காசை நீங்கள் விதைக்கிறப்போ அங்கே ஒரு பிரேக் த்ரூவை நீங்கள் பார்ப்பீங்க. இப்படி தான் பரலோக ராஜ்யத்தின் பிரின்சிபல்ஸ் வேலை செய்யும். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9-10 நம்ம பார்க்க போகிறோம். இது ஹானரிங் கர்த்தரை கனப்படுத்துறது. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். எஸ். உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். எஸ், ஆமென். இது கனம் பண்ணுகிற விதை. எல்லாரும் சொல்றீங்களா? கனம் பண்ணுகிற விதை. யூ ஹானர் காட். ஹானர் எப்போ பண்ண முடியும்னா உங்ககிட்ட இருந்தால் தான் நீங்கள் கனப்படுத்த முடியும். நீங்கள் எதுக்காக நீங்கள் டைத் கொடுக்கணும்னா நீங்கள் ஆண்டவரை கனப்படுத்துறீங்க. ஹவு? நீங்கள் ஆண்டவரை எப்படி கனப்படுத்த முடியும்னா உங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது. த்ரூ த ஹவுஸ் ஆஃப் காட், த்ரூ த சர்ச் தான். சர்ச்சு வழியாக தான், சர்ச்சில் நாட்டப்பட்ட அந்த நிலைமையின் வழியாக தான் நீங்கள் ஆண்டவரை கனப்படுத்த முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஸோ நிறைய பேர் டைத்து கொடுப்பாங்க, தெரியாத நபர்களுக்கு டைத்து கொடுப்பாங்க. நான் அதையும் பார்த்துருக்குறேன். அவங்களுக்கு நார்த் இந்தியாவில் ஒரு டைத்து கொடுக்கலாம், இவங்களுக்கு டைத்து கொடுக்கலாம். அதெல்லாம் கேன் பி ஆஃபரிங். நீங்கள் யாரை கனப்படுத்த முடியும்னா யார் ஹூ இஸ் வர்தி ஆஃப் ஹானர், யாரோட நீங்கள் கனெக்டாக இருக்கிறீங்களோ, யாரோட வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்தி இருக்குதோ அவங்கள நீங்கள் கனப்படுத்தி அங்கே தான் நம்ம டைத்து கொடுக்கணும். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், பழைய உடன்படிக்கையிலையும் டைத்திங் இருக்குது. ஆபிரகாம் மெல்கிசேதேக்கை பார்க்குறப்போ அவர் டைத் கொடுக்குறாரு. அங்கே ஒரு கம்யூனியனையும் பார்க்குறோம், டைத்திங்கையும் பார்க்குறோம். டைத் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இட்ஸ் அ ஹானரிங். அது மாத்திரம் இல்லாமல் கலாத்தியர் 6:6 திருவசனத்தில் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். ஒன்லி இஃப் யூ ஹானர் மீ, ஒன்லி இஃப் யூ திங்க் ஐ எம் வர்தி. இல்லைனா அப்படின்னு நினச்சிங்கன்னா வேணாம். எத்தனை பேர் புரிஞ்சுக்கொள்கிறீங்க? ஒன்லி இஃப் யூ ஆர் பிளெஸ்ட் பை ஆர் டீச்சிங். இங்கே பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்தியிருக்கு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் விசுவாசத்தீங்கன்னா எல்லா நன்மைகளையும். அப்படின்னா உங்களுக்கு குழந்தை பிறந்து நீங்கள் கேக்க வெட்டினீங்கன்னா கொஞ்சம் கேக் எனக்கு வந்தாகணும். நிறைய பேர் ஆமீன் சொல்ல மாட்டேங்கிறீங்க, நிறைய பேர் சிரிக்க மாட்டேங்கிறீங்க. கிறிஸ்மஸுக்கு ஒரு பிட்டு துணி எடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு கர்ச்சீஃபாக வாங்கி கொடுக்கணும். ஐ எம் ஜஸ்ட் ஜோக்கிங். ஆனால் வசனம் அப்படி தான் சொல்லியிருக்கு கலாத்தியர் 6:6. திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் கிவிங், இது ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன். வி எடிஃபை ஈச் அதர். இங்கே இருக்கிற ஐஸ்வர்யம், வார்த்தையின் ஐஸ்வர்யம் உங்கள் வீட்டுக்கு வரும். உங்களுடைய நிறைவை நானும் பகிர்ந்து கொள்கிறேன். திஸ் இஸ் ஹவ் த சர்ச் இஸ் பில்ட். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? திஸ் இஸ் ஹானரிங். கர்த்தரை ஹானர் பண்ணுறது, வார்த்தையை பிரசங்கிக்கிறவர்களை ஹானர் பண்ணுறது. இது ஒரு பரிமாணம். இன்னைக்கு நான் கொடுத்து கொண்டிருக்கிற மெசேஜ் இந்த பரிமாணத்தில் கிடையாது. நெருக்கத்தில் பெருக்கம் வருகிற விதையின் பரிமாணம். when you are just bound, என்னால் முடியல, எனக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாருக்கும் எல்லாமே இருக்குதே, எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு நினச்சிங்கன்னா அங்கே ஒரு பெரிய பிரேக் த்ரூவை கொண்டு வருகிற விதையை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது சேரிட்டி, ஏழைகளுக்கு உதவி செய்கிறது. ஏற்கனவே நம்ம அதை பார்த்தோம். நீதிமொழிகள் 19:17 ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். ஓகே, நான் ஃபஸ்ட்டு டைத் கொடுக்குறப்போ இதை நான் சொல்லி ஆகணும். டைத் எப்படி கொடுக்குறீங்கன்னா 10ல் ஒரு பங்கை கொடுக்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 20,000 ரூபா தான் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா 2,000 ரூபா ஆண்டுடைய ராஜ்யத்தில் நீங்கள் விதைக்கிறீங்க. ஆனால் 20,000 ரூபா உங்களுக்கு 10ல் உங்கள் குடும்பத்தை நீங்கள் நடத்த முடியல. இதெல்லாம் ஹெவன்லி பிரின்சிபல். இதுக்கு ஆல்டர்னேட்டிவே கிடையாது. எவ்வளோ தியாலஜி வந்தாலும், எவ்வளோ கவர்னன்ஸ் வந்தாலும் இது மாறாது. ஸோ இந்த 20,000 ரூபா எனக்கு அதிகமாகணும்னு நினச்சிங்கன்னா ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு காக்கா அனுப்ப மாட்டார். ஆண்டவரே, திடீர்னு எனக்கு எங்கிருந்தாவது வெளிநாட்டிலேருந்து ஒரு காக்காவை அனுப்பி திடீர்னு நான் ஜிபே ஓப்பன் பண்ணுறப்போ எனக்கு டக்குன்னு ஒரு 50,000 வந்துடுமா? என்னைக்காவது ஒரு நாள் வரும். பட் இஃப் யூ வாண்ட் டு மேக் ப்ரொவிஷன் அ லைஃப் ஸ்டைல், என்ன பண்ணணும்னா அந்த 2,000 ரூபாவை 2,100 ரூபாயாவையோ
2200 நீங்கள் மாற்றினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் இன்கம் க்ரோ ஆகிருக்கிறத நான் சொல்லலை. உலகத்தில் இருக்கிற எல்லா சர்ச்சில் இருக்கிற எல்லா விசுவாசிகளும் அவங்க சொல்லி அவங்க டெஸ்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் பவுல் சொல்கிறாரு, உங்களுடைய மனதில் நீங்கள் நியமித்தபடி நீங்கள் கொடுக்கணும். மனரம்யமாக மனதில் நியமித்தபடி தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் விதைக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஸோ யூ கிவ் பேஸ்ட் ஆன் வாட் யூ கெட். செகண்ட் வந்து சேரிட்டி பார்க்குறோம். இங்கே வாசது ஏழைக்கு இறங்குகிறவன். எத்தனை பேர் ஏழைக்கு இறங்குறவன் நான் கேட்க மாட்டேன். ஃபஸ்ட்டு ஏழைக்கு இறங்கணும்னா நம்ம நல்லா காசில் இறங்கியிருக்கணும். we have to be loaded with something. அட்லீஸ்ட் ஒரு 10 ரூபா கொடுக்குற அளவுக்கு மென்டாலிட்டியாவது இருக்கணும். இல்லைனா ஒரு 20 ரூபா கொடுக்குற அளவுக்கு ஒரு மென்டாலிட்டியாக இருக்கணும். ஜென்ரலி இட்ஸ் அ மைண்ட் செட். கஷ்டப்படுறவங்களுக்கு உதவணும்னா உங்களுக்கு நிறைவாக இருக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? பாருங்கள், காசு இருந்தும் நிறைய பேர் கன்ஜூஸாக இருப்பாங்க. அது மோசமான மைண்ட் செட். நான் அதை குறித்து சொல்லலை. காசு இல்லாத டைம்லேயும் ஏழைகளுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். ஐ எம் ஜஸ்ட் லெண்டிங் டு காட். அப்படின்னா கர்த்தருக்கு கடன் கொடுத்தா அவர் என்ன கடனை திரும்பி கொடுக்காமல் போயிடுவாரா? நீங்கள் எதெல்லாம் கொடுக்குறீங்களோ அதையெல்லாம் கொடுத்த விதத்திலேயே இன்ட்ரெஸ்டோட கூட உங்களுக்கு திரும்பி தருவார். பட் இதெல்லாம் ஒரு பரிமாணங்க. இதெல்லாம் ஒரு பரிமாணம். நான் எந்த பரிமாணத்தை மெயினாக பேச போகிறேன்னா, இதுக்கு முன்னாடி பேசுறதுக்கு முன்னாடி இன்னொரு பரிமாணம் இருக்குது. பார்ட்னர் பண்ணோம். விஷன் பார்ட்னரிங். இப்போ ஒரு சர்ச்சோ ஒருத்தரோ ஒரு பயங்கரமான விஷனோட வராரு. ஒரு விஷன், இந்த விஷன் வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படிங்கிற விஷனோட பார்ட்னர் பண்ணணும்னு பவுல் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. பிலிப்பியர் சபை இது ரொம்ப அருமையாக பண்ணுது. Philippians 4:14. பிலிப்பியர் 4:14-15 பார்க்க போகிறோம். ஆகிலும் நீங்கள் என் உபத்திரவத்தில் என்னோட உடன்பட்டது நலமாயிருக்கிறது. மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்தில் நான் மக்கதோனியாவில் இருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஃபர்ஸ்ட் பவுல் சொல்றாரு, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன்யா அங்கே இருக்கிறப்போ. ஆனால் பிலிப்பிய சபையே சொல்றாரு, மேலும் பிலிப்பியரு சுவிசேஷத்தின் ஆரம்பத்தில் மக்கதோனியா சர்ச்சை குறித்து அவர் பயங்கர மேன்மையாக பேசுகிறாரு. அந்த டைமில் அங்கிருந்து புறப்பட்ட போதும் வேறு யாருமே எனக்கு கொடுக்கலையே, எனக்கு விஷன் இருந்துச்சு, இந்த சுவிசேஷத்தை கொண்டு போகணுங்கிற விஷனுக்கு நீங்கள் ஒரே ஒரு சர்ச் தானே எனக்கு கொடுத்து உதவி செஞ்சீங்க அப்படின்னு. இங்கே பாருங்கள், 2 பிளெஸிங் ரொம்ப முக்கியம். ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங், ஃபிசிக்கல் பிளெஸிங். இயேசு சிலுவையில் உங்களுக்காக எனக்காக சாபமாகி அவர் நோய்களை எல்லாத்தையும் சுமந்தார். அவர் தரித்திரர் ஆக்கப்பட்டிருக்கிறார். இதெல்லாம் தெரியும். எக்ஸ்சேஞ்ச் அட் த கிராஸுங்கிறது நம்ம குட் ஃப்ரைடே டைமில் சிலுவையை குறித்து தியானிக்கிறப்ப நம்ம எல்லாம் பார்க்குறோம். என்னென்ன எக்ஸ்சேஞ்ச் நடந்துச்சு அப்படின்லாம் பார்க்குறோம். அந்த எக்ஸ்சேஞ்சில் முக்காவாசி எக்ஸ்சேஞ்சு இந்த உலக காரியமான எக்ஸ்சேஞ்ச் தான். ஒரே ஒரு எக்ஸ்சேஞ்ச் மட்டும்தான் நித்திய வாழ்வு. அதுதான் சூப்பர் நேச்சுரல் பியாண்ட் எர்த்லி ரெல்மோட எக்ஸ்சேஞ்ச் வந்து ஒன்று தான். நித்திய வாழ்வை மட்டும்தான் அவர் பெற்று தருகிறாரு. மற்ற எல்லாமே உலக சம்பந்தப்பட்ட காரியத்தில் தான். ஆசீர்வாதம் என்கின்ற வார்த்தையே உலகத்தோட சம்மந்தப்பட்டதுன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? பரலோகத்துக்கு போகிறப்போ அங்கே எங்கே பார்த்தாலும் தங்கம் தான். நான் அன்றைக்கி ஒரு பாஸ்டர் சொல்கிறாரு, நிறைய பேர் பயந்துருவாங்க, ஆண்டவரே நீங்கள் மாற்றி கூட்டின்னு வந்துட்டீங்க பரலோகத்துக்கு, இது பரலோகம் கிடையாது, இதுனா எங்கே பார்த்தாலும் தங்கமாக இருக்குது, தெருவெல்லாம் தங்கமாக இருக்குது, டேபிள்லாம் தங்கமாக இருக்குது, ஐயோ மாற்றி நான் வந்துட்டேன், எங்கள் வீட்டிலலாம் ஜிஆர்டி பார்த்தா பாவம்னு சொல்லிக்கிறாங்க, நாங்கள் இப்படி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க, இதெல்லாம் பார்க்கக்கூடாது, ஐயோ நான் மாறி வந்துட்டேனே நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு பரலோகம் ஏற்கனவே வார்த்தை ஏற்கனவே பரலோகத்தின் பிக்சர் நமக்கு சொல்லி கொடுக்குது. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? ஸோ பிளெஸ்ஸிங்னாலே ஆபிரகாமின் ஆசீர்வாதமாக இருக்கட்டும், சிலுவையின் வழியாக இயேசு பெற்று தந்திருக்கிற ஆசீர்வாதமாக இருக்கும், இது எல்லாமே உலகத்தில் சுதந்திரித்து நீங்கள் வாழுகிறதற்கு தான் அவர் விருப்பப்படுறார். See, God loves you to live a happy life. எத்தனை பேருக்கு அது தெரியும் தெரியல? ஏதேனை எதுக்கு தெரியுமா படைச்சு வச்சாரு? ஒரே ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டர் ஜாலியாக இருக்க படைச்சு வச்சார். அதில் எதுக்குங்க அவ்வளோ காம்ப்ளிகேஷன்? ஏன் 4 நதி ஓடணும்? ஏன் எல்லா விலங்கும் இருக்கணும்? ஏன் இத்தனை பூக்கள் இருக்கணும்? ஏன் இத்தனை செடி இருக்கணும்? பிகாஸ் காட் வாண்ட்ஸ் யூ டு லிவ் அ ஹாப்பி லைஃப். ஹாப்பி லைஃப் ரொம்ப என்டர்டெய்னிங்கான இடம் தான் ஏதேன். ஆனால் அவங்களுக்கு அது பிடிக்கல. அவங்களுக்கு என்ன பிடிச்சிச்சு? ஒரே ஒரு பழம் தான் பிடிச்சிச்சு. ஸோ அதனால தான் அந்த பழத்தை குறிச்சே பிரசங்கம் பண்ணிகிட்டு இருந்தா அந்த பழத்தை சாப்பிடணும் போல இருக்கும். எத்தனை பேருக்கு சொல்கிறது புரியுதுன்னு தெரியல. ஆண்டவருடைய தன்மையை பற்றி பிரசங்கம் பண்ணிகிட்டு இருந்தா ஆண்டவருடைய தன்மையை இன்னும் ருசிக்கணும் போல இருக்கும். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க?
எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இந்த நாளிலும் கூட நிறைய பேருடைய கண்கள் திறக்கப்படுகிறது. நிறைய பேருடைய அக்கௌண்ட் பேலன்ஸ் எல்லாம் மாறுகிற காலை வேளையாக இருக்க போகிறது. நிறைய பேருக்கு ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூ, யார் யார் ஃபினான்ஷியலாக கட்டப்பட்டிருக்கிறீங்களோ ஒரு பெரிய விடுதலையை அனுபவிக்கிற காலை வேளையாக இருக்க போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? ஸோ பார்ட்னரிங் ஒரு நிலைமை. ஸோ 19வது வசனத்தையும் பார்க்கலாம். அதே 4:19, பிலிப்பியர் 4:19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். எல்லாரும் அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் அந்த வசனத்தை சொல்லினே இருப்போம். என் தேவன் எனக்கா, அது வேற. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுடைய குறைவுகள் எல்லாத்தையும் நிறைவாக்குவார். யாருக்கு சொல்றாருன்னா, பவுல் பிலிப்பிய சபையை பார்த்து சொல்றாரு. ஏன் சொன்னார்னா, நான் கஷ்டப்பட்டப்போ அங்கே சர்ச்சில் பிரசங்கம் பண்ணிட்டு வந்தப்போ ஒரு சர்ச்சு கூட எனக்கு உதவி செய்யலை. நீங்கள் உதவி செஞ்சனால, உங்கள் கஷ்டத்துக்கு நடுவில் எனக்கு உதவி செஞ்சனால உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், ஏன் தேவன். அங்கே தான் கான்டெக்ஸ்ட். மை ஜீசஸ், மை காட். பவுல் சொல்கிறார், மை காட் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுடைய குறைவுகளை எல்லாத்தையும் கிறிஸ்துவுக்குள்ள மகிமையில் நிறைவாக்குவார். When you are partnering with a vision, when you are partnering with the kingdom agenda, தேவனுடைய ராஜ்யத்தின் அஜெண்டாவோட பார்ட்னர் பண்றப்போ ஆண்டவர் சொல்வாரு, நான் உன் தேவைகளை சந்திப்பேன். ஏன் ஐஸ்வர்யத்தின்படி உங்களுடைய தேவைகளை சந்திப்பேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இது பார்ட்னரிங்கிற நிலைமை. இப்பதான் கடைசியாக சீசன்ஸ் சேஞ்ச் ஆகிற நிலைமை. உங்களுடைய இடுக்கண் மத்தியில், உங்களுடைய நெருக்கத்தின் மத்தியில், உங்களுடைய பிரச்சனைகள் மத்தியில் என்ன பண்ணுறோம்? ஓன்னு அழுகிறப்போ ஆண்டவர் எப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் உங்களுக்கு தெரியுமா தராரு? உங்களுடைய கண்ணீரெல்லாம் துருத்தியில் வைத்து நான் உனக்கு பதில் அளிக்கிறேங்கிற நிலைமை ஒரு பரிமாணம். ஆனால் இந்த நெருக்கப்பட்ட சூழலில் நீங்கள் விதைக்கிறப்போ வானம் உங்களுக்காக திறக்கிறது ஒரு ஹையர் பரிமாணம். அந்த பரிமாணத்துக்குள்ளே தான் ஆண்டவர் உங்களை இந்த காலை வேளையில் உங்களை என்னையும் அழைத்து கொண்டு போகிறார். எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆதியாகமம் 26:12 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். ஆதியாகமம் 26:12. ஈசாக்கு அந்த தேசத்திலே விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். இந்த ஆசீர்வாதம் எதோட அசோசியேட்டட் ஆயிருக்குன்னா, கீழ்ப்படிதலோட அசோசியேட்டட் ஆயிருக்கு. எப்படின்னு சொல்றேன், அந்த தேசம் முழுவதும் பஞ்சம். ஸோ எல்லாரும் எகிப்து தேசத்துக்கு கிளம்பிட்டாங்க. ஈசாக்கும் கிளம்பிட்டார், நான் எகிப்துக்கு போயிடலான்னு. ஆண்டவர் சொல்றாரு, நீ எகிப்துக்கு போகாத, நான் சொல்லுகிற அந்த இடத்துல, கெரார்னு நினைக்கிறேன், அதே இடத்துல நீ இரு. அவர் உடனே சொல்றாரு, இங்க ரொம்ப வறண்டு போயிருக்குதே, ஒண்ணுமே இல்லையே. ஃபர்டைல் சாயில் எது தெரியுமா? ஆண்டவருடைய பிரசனமும் ஆண்டவருடைய ராஜ்யம் மாத்திரம்தான் ஃபர்டைல் சாயில். அது மோசமான நிலைமை மாதிரி உங்களுக்கு தோணலாம். இந்த காலகட்டம் ரொம்ப வறண்டு போன காலகட்டம் மாதிரி இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் நீங்கள் விசுவாசத்தோட கீழ்ப்படிதலோட நீங்கள் விதைக்கிறப்போ அந்த இடம், அந்த மோசமான நிலம், வறண்ட நிலம் தண்ணீர் ஓடுகிற ஒரு இடமா மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால ஈசாக்கு அதே தேசத்தில் ஆண்டோடைய வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு. இதில் என்ன தெரியுமா பியூட்டி? அந்த காலத்தில் அறுவடையெல்லாம் திருடுவாங்க. வேற ஒருத்தங்க அறுவடை செய்வாங்க, அதை திருடுறதுக்கு ஒரு கும்பல் இருக்கும். வேற ஒருத்தனோட உழைப்பு. சூப்பர் இந்த மாதிரி இடத்துல வச்சுக்கலாமே. தேசம் முழுவதும் பஞ்சம். இங்கே மாம்ச கண்களில் பார்த்தீங்கன்னா இங்கே விதைக்க முடியுமா? ஏதாவது ஒரு அற்புதம் நடக்குமா? சூழ்நிலை மாறுமா? எனக்கு ஒரு பெரிய வளர்ச்சி வருமா? எனக்கு ஒரு செழிப்பு வருமானு பார்த்தா வறண்ட நிலைமை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, கம்முன்னு இருக்கிற இடத்துல இரு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, இருக்கிற இடத்துல இருங்க. அங்கே தண்ணி, இங்கே தண்ணி. ஸோ நம்ம எப்படி இருக்கணும்னா, நிலம் ரொம்ப மோசமாக இருந்தாலும் சரி, நிலத்தில் எந்த ஒரு க்ரீன் செடியும் இல்லாமல் இருந்தாலும் சரி, ஆனால் உங்களுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிதலாக இருக்கிறேன், நான் விதைப்பேன்னு சொல்கிறப்போ, நீங்கள் விதைக்கிறப்போ அந்த அறுவடை எப்படி தெரியுமா இருக்கும்? அந்த காலத்தில் அந்த அறுவடையை திருடுறவங்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாம் எகிப்துக்கு போயிட்டாங்க. இப்போது அறுவடையை செஞ்சு அந்த அறுவடையை முழுவதும் ஈசாக்கும் குடும்பத்தினர் மாத்திரம் அனுபவிக்கிற விதத்தில் இந்த மோசமான பஞ்சமான இடத்துலையும் ஆண்டவர் 100 மடங்கு ஈசாக்கு ஆசீர்வதிச்சார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இந்த காலை வேளையில் கூட சம்டைம்ஸ் நம்மளுடைய ஹார்ட் இங்கே ஓடுது. ஸோ இந்த வேலைக்கு போகலாமா, வெளிநாட்டுக்கு போய் கனடாவில் செட்டில் ஆகிடலாமா, நான் மேல் நர்ஸாக இருக்கிறேன், நியூசிலாண்டுக்கு போயிடலாமா, இல்லை அயர்லாண்டுக்கு போகலாமா, இங்கே சம்பளம் கம்மியாக இருக்குது, அங்கே போகலாமா, இங்கே போகலாமா, இது பத்தலை அது பத்தலை. கல்யாணம் பண்ணவங்கிறதுக்கு அப்புறம் இங்கே போகலாமான்னா போக முடியாது. அவ்வளோதான். அதெல்லாம் நீங்கள் பார்த்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும். ஓகே,
இங்கே போகலாமா, அங்கே போகலாமா, அப்படி போகலாமா, இதே இப்படி நம்மளுடைய ஹார்ட் இப்படியே ஓடின்னு இருக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, என் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நீ இருக்கிற இடத்துல நீ விதையை மட்டும் விதை. உன் மாம்ச கண்களில் பார்க்காத, ஆவியின் கண்களில் நீ விதையை விதைக்கிற. அதனால இயேசு விதையை குறித்து பேசுகிறப்போ அந்த விதை முக்கால்வாசி எந்த விதையாக இருக்குன்னா வார்த்தையாகிய விதை. வார்த்தையாகிய விதை நல்ல நிலத்தில் விழுகிறப்போ அது நல்லா கனியை கொடுக்குது, பலனை கொடுக்குது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? ஸோ இங்கே ஈசாக்கு ரொம்ப மோசமான நிலைமையில் விதையை விதைக்கிறது பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லாமல் இயேசுவோடைய பிரசங்கத்தை கேட்க பெண்கள்லாம் வந்துட்டாங்க, குழந்தைகள்லாம் வந்துட்டாங்க. சாயந்தரம் வேலை ஆயிடுச்சு, டைம் ஆயிடுச்சு, எல்லாம் வீட்டுக்கு திரும்பி போகணும். நம்ம ஒரு மாதிரி ஷேர் ஆட்டோ கிடையாது, நம்ம ஒரு மாதிரி மெட்ரோ கிடையாது, திரும்பி எல்லாம் போய் ஆகணும். எல்லாருக்கும் பசிக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஜீசஸ்க்கு ஒரு நல்ல சுபாவத்தை பார்த்தீங்கன்னா வெறும் ஆவிக்குரிய சாப்பாடு மாத்திரம் கிடையாது, வயிற்றுக்கும் சாப்பாடு கொடுப்பார். அவர் பிரசங்கத்தை மட்டும் கொடுத்துரு ஆத்திரம் தோத்திரம் ஆமேன்னு உங்களை அனுப்பிச்சுடல, அவர் எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுங்கப்பா அப்படிங்கிறாரு. அப்போது இந்த பையனை குறித்து பைபிள் பெருசாக சொல்லலை. ப்ராபப்ளி அந்த பையன்கிட்ட இருந்தது 5 அப்பம் 2 மீன் தான் நினைக்கிறேன். See, this is showing. ஷோயிங்னா என்னென்னா அந்த சின்ன பாக்கெட் இருந்த எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டான். அங்கே தான் மல்டிப்ளிகேஷன் ஹேப்பன்ஸுங்க. அங்கே தான் வானம் திறக்கப்படுகிறது. டைத்தில் திறக்கப்படாத வானம், சேரிட்டியில் திறக்கப்படாத வானம், பார்ட்னர்ஷிப் விதையில் திறக்கப்படாத வானம், நெருக்கத்தில் நீங்கள் கொடுக்குறப்போ உங்களுக்கு ஒரு புது டைமென்ஷன் திறக்குதுங்க. அந்த டைமென்ஷன் ஹிஸ்ட்ரி மேக்கிங் டைமென்ஷனாக அது மாறும். ஐ வாண்ட் டு என்கரேஜ் சம்படி. யாராவது ரொம்ப நெருக்கப்பட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 10 காசாக இருந்தாலும் விசுவாசத்தில் விதைங்க, உங்களுக்காக ஒரு வானம் திறக்கப்படும். பிகாஸ் திஸ் இஸ் a kingdom principle. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா சீஷர்கள் கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம், கொடுக்குறப்ப கூட மாறல, சீஷர்கள் கிட்ட கொடுத்து அவங்க பிட்டு பிட்டு கொடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் எக்ஸ்பேண்டே ஆச்சு. ஸோ திஸ் இஸ் அ கிங்டம் ரெவலேஷன் ஃபார் ஃபெலோஷிப். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்கிட்ட ஒரு வரம் இருந்துச்சுன்னா நான் பிட்டு கொடுக்குறப்போ அந்த வரம் மாறி அது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும். என்கிட்ட ஒரு கிரேஸ் இருந்துச்சுன்னா அதை நான் பிட்டு கொடுக்குறப்போ அந்த கிரேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும். இந்த 5 அப்பம் எப்படி 5000 பேருக்கு அவங்க போஷிக்கிறாங்கன்னா, சீஷர்கள் பிட்டு பிட்டு கொடுக்குறப்போ அது குறையவே இல்லை. உங்களுடைய காரியத்தை நீங்கள் பிட்டு கொடுக்குறப்போ அது குறையவே குறையாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை தேடி வரவங்களுக்கு நீங்கள் எதாவது பிட்டு கொடுக்குறப்போ உங்களுக்கு குறையாதுங்க. டோன்ட் பி ஸ்டிஞ்சி. நம்ம சர்ச்சில் யாருமே ஸ்டிஞ்சியாக இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி யாராவது ஸ்டிஞ்சியாக நீங்கள் இருந்தீங்கன்னா ஆண்டவருடைய ஸ்டிஞ்சினஸ்லேருந்து ஒரு பெரிய டெலிவரன்ஸ் ஆண்டவர் இந்த காலை வேளையில் தராரு. ஹல்லேலூயா. பாருங்கள், பிட்டு கொடுக்குறப்போ அது பெரிய எக்ஸ்பான்ஷனுக்குள்ளே போகுது. ஹல்லேலூயா. மேசிடோனியன் சர்ச், மக்கதோனியா சர்ச்சை குறித்து 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1 வாசிக்க போகிறோம். அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். அவங்க நிலைமையை பாருங்க. பயங்கரமான உபத்திரவம், சோதனை, தரித்திரம். அந்த சர்ச், மேசிடோனியன் சர்ச் சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது. எப்பக்கம் நெருக்கப்பட்டோங்கிற வார்த்தை அவங்களுக்கு கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ நெருக்கப்பட்ட நிலைமையில் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்குள்ளே இருந்து ஒரு சந்தோஷங்க. எத்தனை பேருக்குள்ளே இருந்து ஒரு சந்தோஷம் அந்த காலை வேளையில் புரண்டு வருகுதுன்னு எனக்கு தெரியல. இஸ் அ ரிவர் ஆஃப் abundant ஜாய் உங்களுக்குள்ளே இருந்து வருதா? ஒரு பயங்கரமான சந்தோஷத்தின் நதி உங்களுக்கு வருகிறதா? பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாக ரிவர் ஆஃப் ஜாய் அவங்களுக்குள்ள கிளம்புச்சு. எப்போ கிளம்புச்சுன்னா, எப்பக்கமும் நெருக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில். எப்படி நெருக்கப்பட்டிருந்தாலும் உங்களுக்குள்ள இருந்து ஒரு சந்தோஷம் எப்பொழுதுமே வந்து கொண்டே இருக்கணும். என்ன சந்தோஷம்னா, நான் ஆசீர்வாதமாக மாறணும் அப்படிங்கிற சந்தோஷம் உங்களுக்குள்ள இருந்து புரண்டு வரணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? 3ஆம் வசனம் வாசிங்கண்ணா. மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியா இருக்கிறேன். 4வது, தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். திராணிக்கு மேலையும் திராணிக்கு தகுந்தாப்புலையும் அந்த சர்ச்சில் கொடுத்தாங்கன்னு இவர் சாட்சி அளிக்கிறார் பவுல். பால் வாஸ் இன்சிஸ்டிங், ஐ வாண்ட் டு டீச் அபவுட் அ கல்ச்சர் ஆஃப் அ சர்ச். ஒரு சர்ச்சில் இருந்த கல்ச்சரை குறித்து நான் எழுதணும் அப்படின்னு விருப்பப்பட்டு அவர் எழுதுறாரு. மக்கதோனியா சபையை குறித்து நிறைய இடத்துல எழுதுறாரு. கடைசி அவர் வசனத்தை சொல்லிட்டு முடிக்கலாம். சங்கீதம் 126:5-6. கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இங்கே பாருங்க,
எதை விதைக்கிறீங்களோ அதை தான் அறுப்பீங்க அப்படின்னு அதே பவுல் சொல்லுகிறாரு. எதை விதைக்கிறீங்களோ அதை அறுப்பீங்க. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் எதை விதைக்கிறீங்களோ அதை அறுப்பீங்க அப்படிங்கிற பரிமாணத்தை தாண்டி ப்ராபப்ளி நீங்கள் சேரிட்டிக்கு கொடுக்கறது அந்த பரிமாணமாக இருக்கலாம். ஆனால் உங்களுடைய நெருக்கத்தில் எதை விதைக்கிறீங்களோ அதை அறுக்க மாட்டீங்க. யூ வில் ரீப் அ நியூ சீசன். பாருங்கள், இந்த யூதாஸ் இஸ்காரியோத் வந்து காசு அடிச்சிட்டான். காசு அடிக்கிறான். வெள்ளி காசுக்கு இயேசுவை காட்டி கொடுக்குறான். ஸோ அதனால தான் சர்ச்சில் காசு அடிக்கிறத குறித்து ஆண்டவர் ரொம்ப வேதனைப்படுகிறத பைபிளில் ஃபுல்லாக பார்க்குறோம். ஏன்னா சர்ச்சில் விதைக்கிறவங்க எப்படிப்பட்ட விதையை விதைக்கிறாங்கன்னா அழுகையோடு நிறைய பேர் விதைக்கிறாங்க. நிறைய பேர் விதைக்கிறப்போ ஆண்டவரே எங்கள் அம்மா இறந்துட்டாங்களே அப்படின்னு விதைக்கிறாங்க. நிறைய பேர் ஆஃபரிங்கில் போடுறப்போ என் கணவன் என்னை விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு விதைக்கிறாங்க. நேற்று வரைக்கும் இருந்த பையன் ரோடு ஆக்சிடெண்ட்டில் மறிச்சிட்டானே, இதுக்கப்புறம் நான் எப்படி வாழுவேன் அப்படிங்கிற ஒரு வேதனையோட when they sow with an emotion, with a tear. அதனால தான் பைபிள் சொல்லுது இந்த தேவாலயத்தின் காசை குறித்து நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு. பிகாஸ் தேர் இஸ் அ ரீப்பிங் தட் இஸ் ஹேப்பனிங். ஆண்டவர் இந்த விதையோட சேர்ந்துருக்கிற இமோஷன்ஸ் எல்லாம் பார்க்குறாரு. விதையை பார்க்குறாரு, நெருக்கத்தை பார்க்குறாரு, இமோஷன்ஸை பார்க்குறாரு. அவர் சொல்கிறாரு, கண்ணீரோட நீ விதைத்திருக்கிறியா, நான் உன்னை எப்படி திரும்பி தருவேன்னா நான் கம்பீரத்தோட அறுக்க பண்ணுவேன் அப்படிங்கிற வாக்கு தத்தத்தை ஆண்டவர் உங்களுக்கு தராரு. கண்ணீரோட, எந்தெந்த கண்ணீரோட, ப்ராபப்ளி ஆஃபரிங் போட்டப்போ இல்லை சர்ச்சில் வந்து உங்கள் நேரமாகிய விதையை நீங்கள் விதைச்சிருக்கலாம். ஆண்டவரே எல்லாரும் கரங்களை தட்டி பாடுறாங்க, என்னால் துதிக்க கூட முடியல, எல்லாரும் ஜங்குன்னு குதிக்கிறாங்க, என்னால் நிற்க கூட முடியல, நான் கடந்து வந்த பாதை ரொம்ப மோசமாக இருக்குது, எல்லாம் இயேசு நல்லவர் இயேசு நல்லவருங்கிறாங்க, ஆனால் உங்களை பார்த்து நல்லவர்னு கூட சொல்ல முடியலையே, அந்த மாதிரி நிலைமையில் நான் இருக்கிறேன் அப்படின்னு உங்களுடைய கண்ணீரை நீங்கள் விதைச்சிருக்கலாம். உங்களுடைய அழுகையை விதைச்சிருக்கலாம். இல்லை நீங்கள் உங்கள் ஆஃபரிங் போடுறப்போ இதுதான் நான் வச்சிருக்கிற கடைசி ஆஃபரிங், நான் எப்படி திரும்பி போவேனே கூட தெரியல, நாளைக்கே எனக்கு இஎம்ஐ இருக்குது, நாளைக்கே நான் வீடு வாடகை கட்டணும், எனக்கு எவ்வளவோ இருக்குது, இதெல்லாம் நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல அப்படிங்கிற குழப்பத்தோடு நீங்கள் விதைத்திருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, டைத் இஸ் அ பிளேஸ் ஆஃப் ஹானரிங். சேரிட்டிக்கு ஆண்டவர் உங்களுக்கு கடன் கொடுக்குறாரு. பார்ட்னர் பண்ணுறப்போ அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குவார். ஆனால் நீங்கள் நெருக்கத்தில் நீங்கள் விதைக்கும் பொழுது, அழுகையில் விதைக்கும் பொழுது, your seasons will change. எப்படி ஈசாக்கோடைய சீசன் மாறினதோ, எப்படி 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு போஷிக்க பண்ணாரோ, 12 கூடை மிகுதி எடுக்க வைத்தாரோ, எப்படி மக்கதோனியா சர்ச் நெருக்கப்பட்டிருந்தாலும் வேற ஒரு எருசலேம் இருந்த சபைக்கு அவங்க விதைச்சப்போ அவங்களுடைய பேர் இந்த பைபிளில் எழுதப்பட்டிருக்குதோ, அதே போல் யார் யார் கண்ணீரோட கஷ்டத்தோட நீங்கள் விதைக்கிறீங்களோ ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவார், நீ விதைச்சதுக்கு மட்டும் நான் திரும்பி தர மாட்டேன். I am going to give you a new season. And the new season will be a glory season. அந்த ஒரு புதிய காலம் எப்படிப்பட்ட காலமாக இருக்கும்னா, வானம் திறக்கப்பட்டிருக்கிற காலமாக இருக்கும், களிப்பின் காலமாக இருக்கும், சந்தோஷத்தின் காலமாக இருக்கும். யார் யார் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களோ, யார் யார் இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளுகிறீங்களோ, நீங்கள் எல்லாரும் இருக்கிற இடங்களில் எழும்பி நில்லுங்க. ஆண்டவர்களுடைய சீசன்ஸை மாற்றுகிற காலை வேளையாக இருக்க போகிறது. God is changing your seasons.